உங்களுக்கு வயதாகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க எப்போ முதல்ல ஆழமா உணர்னீங்க? அதாவது காலையில கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது. அந்த முதல் நரைமுடிய பார்க்கும்போதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா, பல பேருக்கு அதுதான் அந்த அலாரம். கரெக்ட். அப்படி இல்லைன்னா மாடிப்படி ஏறும்போது லேசா மூச்சு வாங்குமே, அப்போவா இருக்கலாம். அந்த ஒரு செகண்ட்ல நம்ம மைண்ட்ல ஒரு தாட் வரும். அதாவது சரி, நமக்கு வயசாகுது, இது இயற்கை, இது யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு. அது மனித குலம் பல நூற்றாண்டுகளை ஆழமா நம்பிட்டு வர ஒரு எழுதப்படாத விதிதான் நான் சொல்லுவேன். பிறப்புல ஆரம்பிச்சு இறப்பு நோக்கி போற ஒரு ஒன்வே தான் இந்த முதுமை அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசல்ல அந்த நம்பிக்கைய, அந்த விதிய சுக்குநூறா உடைக்க போறோம். இப்போ நம்ம கிட்ட ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட மரபணுவியல் பேராசிரியர் டாக்டர் டேவிட் சின்க்ளர் அவரோட 30 வருஷ ஆராய்ச்சிகள், நேர்காணல்கள், அப்புறம் சில அறிவியல் குறிப்புகள் இருக்கு. ஆமா, இந்த அலசலோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. நம்ம ஏன் வயசாகிறோம், அதை எப்படி தாமதப்படுத்துறது, அப்புறம் மிக முக்கியமா வயசாவத முழுமையா திருப்பி போடுறது, அதாவது ரிவர்ஸ் செய்யறது நிஜமாவே சாத்தியமா அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா. இப்போ இந்த குரலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களோட உடம்ப ஒரு அதிநவீன கம்ப்யூட்டரா நினைச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்ல எந்த பழுதும் இல்ல, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள ஓடுற சாஃப்ட்வேர்ல தான் பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், ஒரு அப்டேட் பண்ணி சரி பண்ணலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு ஒப்பீடு தான் டாக்டர் சிங்க்ளரோட மொத்த ஆராய்ச்சியும் தாங்கி நிக்குது. அதாவது முதுமை அப்படிங்கிறது நம்ம உடம்பு தேஞ்சு போறதோ இல்ல ஹார்ட்வேர் பழுதாகிறதோ கிடையாது. அவரோட முதுமைக்கான தகவல் கோட்பாடு இதுதான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. தகவல் கோட்பாடா? சிம்பிளா சொல்லணும்னா முதுமை அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு தகவல் இழப்பு தான், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், தகவல் இழப்பா? எந்த தகவல் காணாம போகுது? இப்போ நமக்கு டிஎன்ஏயோட வேலை என்னன்னு தெரியும். அதுதான் நம்ம உடம்ப உருவாக்குற பேசிக் ப்ளூ பிரிண்ட். அப்படி இருக்கும்போது இங்க எந்த தகவல் தொலைஞ்சு போகுது? இத சரியா புரிஞ்சுக்க நம்ம செல்களோட செயல்பாட்டை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களையும் பாத்தீங்கன்னா ஒரே டிஎன்ஏ தான் இருக்கு. உங்க கண்ணுல இருக்கிற செல்லுலயும் அதே டிஎன்ஏ தான், கால்ல இருக்கிற தோல்லையும் அதே டிஎன்ஏ தான். ஓ, அப்போ எல்லாமே ஒண்ணுதான். ஆமா. அப்போ எந்த செல் கண்ணா மாறணும், எந்த செல் தோடா மாறணும், எது நரம்பா செயல்படணும்னு யார் முடிவு பண்றது? அந்த முடிவை எடுக்கிறதோ இல்லனா அந்த டிஎன்ஏவை வழி நடத்துறது தான் எபிஜீனோம் அப்படின்னு சொல்றோம். எபிஜீனோம். எபிஜீனோம் அப்படிங்கிறது டிஎன்ஏ மேல இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு. ஒரு பெரிய லைப்ரரியில எந்த புக்கை எப்போ படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு லைப்ரரியன் மாதிரி இது செயல்படுது. நாம இளமையா இருக்கும்போது இந்த எபிஜீனோம் ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும். அதாவது தோல் செல் தோலாவே இருக்கும், இதய செல் இதயமாவே துடிக்கும், சரியா? கரெக்ட். ஆனா காலம் போக போக இந்த எபிஜீனோம் தன்னோட கட்டுப்பாட்டை இழக்குது. செல்கள் தங்களோட அடையாளத்தை மறந்துடுது. ஒரு தோல் செல் தான் ஒரு தோல் செல் அப்படிங்கறத மறந்து வேற ஏதோ ஒன்னா மாற ட்ரை பண்ணுது. இந்த அடையாள நெருக்கடி, அதாவது இந்த தகவல் இழப்பு தான் நமக்கு வயசாகுவதற்கான அடிப்படை காரணம். ஓஹோ, இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு பழைய இசைத்தட்டு, அதாவது ஒரு வினைல் ரெக்கார்டோன்னு கற்பனை பண்ணிப்போம். அந்த இசைத்தட்டுல இருக்கிற பாட்டு அப்படியே தான் இருக்கு, அதாவது டிஎன்ஏ அழியல. ஆனா பல வருஷமா அதை வாசிச்சு வாசிச்சு அந்த ரெக்கார்ட் மேல சின்ன சின்ன கீறல்கள் விழுந்துடுது. இப்போ ஊசியால அந்த இசைய சரியா வாசிக்க முடியல, ஒரு மாதிரி இரைச்சல் கேக்குது. அந்த கீறல்கள் தான் நீங்க சொல்ற அந்த எபிஜீனோம் இழப்பு. அப்போ அந்த கீறல்களை சரி பண்ணிட்டா மறுபடியும் அந்த இனிமையான இசைய, அதாவது இளமைய கொண்டு வர முடியும். நான் சொல்றது கரெக்டா? மிக துல்லியமான புரிதல். அந்த இரைச்சலை நீக்கிறது தான் சிங்க்ளேரோட மெயின் டார்கெட். இதை நாம அன்றாடம் பார்க்குற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏன் நரைமுடி வருதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது அந்த செல்கள் சத்து இல்லாம செத்து போயிடுது அப்படின்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் இல்ல. உங்க முடியோட வேர்க்கால்கள்ல இருக்கிற செல்கள் கருப்பு நிறத்தை உருவாக்குற மரபணுவை ஆன் செஞ்சு வைக்கிற அந்த அடையாளத்தை இழந்துடுச்சு. எபிஜீனோம் கொடுத்த அந்த தகவல் தொலைஞ்சு போச்சு. அதுங்க தன்னோட வேலையை மறந்ததால தான் முடி வெள்ளையாகுது. செல்கள் சாகல, அதுங்க குழம்பி போயிருக்கு, அவ்வளவுதான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, செல்கள் ஏன் திடீர்னு குழம்பணும்? பல வருஷமா ரொம்ப சரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் தன்னோட அடையாளத்தை ஏன் இழக்கணும்? உடம்புக்குள்ள அப்படி என்னதான் ஒரு பதற்றமான போராட்டம் நடக்குது? அந்த பதற்றத்துக்கு முக்கிய காரணமே தினமும் உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு போர் தான். உடம்போட காவலாளிகளான சிர்ச்சுவன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 7 வகையான புரதங்களை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கணும். சிர்ச்சுவன்ஸ், ஓகே.
இந்த சிர்ச்சுவன்ஸ் தான் நீங்க சொன்ன அந்த இசைத்தட்டுல கீறல் விழாம பாத்துக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ். அதுங்க எபிஜெனோம ரொம்ப சீரா வச்சிருக்கிற வேலையை செய்யுது. ஆனா அதுங்களுக்கு இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்கு. அதுதான் உடைந்த டிஎன்ஏவை பழுது பார்க்கறது. உடைந்த டிஎன்ஏவா? ஆமா, நாம சும்மா வெயில்ல நடக்கும்போது இல்ல மருத்துவமனையில எக்ஸ்ரே எடுக்கும்போது, ஏன் நீண்ட நேரம் பிளைட்ல போகும்போது கூட நம்ம டிஎன்ஏல சின்ன சின்ன உடைப்புகள் ஏற்படுது. ஏன் நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் மூலமா கூட இது நடக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம சாதாரணமா நடமாடும் போதே டிஎன்ஏ உடையுமா? இது தினமும் நடக்கிற ஒரு விஷயமா? தினமும் இல்ல, ஒவ்வொரு செகண்டும் நடக்கும். ஒரு நாளைக்கு பல ட்ரில்லியன் முறை நம்ம செல்கள்ல டிஎன்ஏ உடைப்புகள் ஏற்படுது. அப்போ இந்த சிர்ச்சுவின் காவலாளிகள் ஒரு பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிறாங்க. அதாவது எபிஜீனோம பாத்துக்கிறதா இல்ல உடைந்த டிஎன்ஏவை சரி செய்ய போறதா அப்படின்ற குழப்பமா? எக்ஸாக்ட்லி. தங்களோட வழக்கமான வேலையான எபிஜீனோம் கட்டுப்பாட்டை விட்டுட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அந்த உடைந்த டிஎன்ஏவை சரி செய்ய ஓடுறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, சரி செஞ்ச பிறகு அவங்க எல்லாரும் தங்களோட பழைய இடத்துக்கே திரும்பி ஓடுறது கிடையாது. ஓ, வழி மாறிடுறாங்களா? ஆமா, சிலர் வழியிலே தொலைஞ்சு போயிடுறாங்க, சிலர் வேற மரமணுக்கள்ல போய் உட்கார்ந்துக்கறாங்க. இது ஒரு பெரிய டென்னிஸ் கிரவுண்ட்ல ஆயிரக்கணக்கான பந்துகள் சிதறி கிடக்கிற மாதிரி. எந்த பந்து எங்கு போகணும்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடுது. புரியுது. இந்த கவனச்சிதறல் தொடர்ந்து பல வருஷங்கள்ல நடக்கும்போது பெபிஜீனோம் அதோட முழு கட்டுப்பாட்டையும் இழக்குது. செல்கள் தங்களோட அடையாளத்தை இழக்குது. இதனால தான் நம்ம வேகமா வயசாகிறோம். இது கேட்கும்போது எனக்கு பரிணாம வளர்ச்சி மேல, அதாவது எவல்யூஷன் மேல ஒரு பெரிய சந்தேகம் வருது. மனித மூளை எவ்ளோ அபாரமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெருப்ப கண்டுபிடிச்சதுல இருந்து நிலாவுக்கு போற வரைக்கும் நம்மால சாவிக்க முடிஞ்சிருக்கு. ஆனா நம்ம உடம்ப மட்டும் ஏன் இந்த சின்ன கவனச்சிதறலை தாண்டி ஒரு 1000 வருஷம் வாழ்ற மாதிரி பரிணாமம் அடையல? இயற்கையோட டிசைன் ஏன் இவ்ளோ வீக்கா இருக்கு? இயற்கையோட டிசைன் வீக்னு சொல்ல முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டுமே செதுக்கப்பட்டிருக்கு. இத உயிரியல்ல ஆன்டகனிஸ்டிக் பிளியோட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா? அதாவது இளமையில ஒரு உயிரினத்துக்கு நன்மை செய்யற ஒரு மரபணு முதுமையில அதே உயிரினத்துக்கு தீமையா மாறலாம். பழங்காலத்துல ஆப்பிரிக்கா காடுகள்ல வாழ்ந்த மனிதர்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க 30 இல்ல 40 வயசுக்குள்ள வேட்டையாடப்பட்டோ கொடிய நோயாலோ இல்ல பஞ்சத்தாலோ இறந்துட்டாங்க. ஓ, அப்போ லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. ஆமா, இயற்கையோட ஒரே நோக்கம் என்னன்னா, நீங்க சாகறதுக்கு முன்னாடி உங்க மரபணுவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அதுக்காக உங்களை மிக வேகமா வளர வச்சு 20 வயசுக்குள்ள இனப்பெருக்கம் செய்ய வச்சதுதான் பரிணாமம். அதாவது நீண்ட ஆயுளுக்கான தேவையே இயற்கைக்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஒருவேளை நீங்க 150 வயசு வரைக்கும் வாழற மரபணுவை வச்சிருந்தாலும் அந்த காலத்துல ஒரு 35 வயசுல ஒரு புலி உங்களை அடிச்சு சாப்பிட்டிருக்கோம். சோ அந்த நீண்ட ஆயுளுக்கான மரபணுவுக்கு எந்த யூஸும் இருந்திருக்காது. அதனால இயற்கையாகவே அந்த சக்தி நமக்கு தேவைப்படல. அப்போ இயற்கையான எதிரிகளே இல்லாத விலங்குகளுக்கு ஆயுள் அதிகமா இருக்குமா? யாராலையும் வேட்டையாட முடியாத உயிரினங்கள் ரொம்ப காலம் வாழுமா? நிச்சயமா. ஆர்க்டிக் பெருங்கடல்ல வாழ்ற போஹேட் திமிங்கிலங்கள், அப்புறம் கலிபோர்னியாவில் இருக்கிற பிரிஸ்டல் கோன் பைன் மரங்கள், இதுங்களுக்கு இயற்கையான எதிரிகளோ இல்ல வேட்டையாடுற கொடிய விலங்குகளோ கிடையாது. அதனால அதுங்க பல 100 வருஷங்கள் வாழற அமைப்பை பெற்றிருக்கு. சில மரங்கள் கிட்டத்தட்ட 5000 வருஷங்கள் கூட வாழும். அதேங்கப்பா, 5000 வருஷமா? ஆமா, ஏன்னா அதுங்களோட காவலாளிகள், அதாவது அந்த சிர்ச்சுவின்ஸ் அவ்ளோ சீக்கிரம் சிதைறது கிடையாது. இப்போ மனிதர்களாகிய நமக்கும் எதிரிகள் கிடையாது. நான் இப்ப காட்டுல வாழல. அப்போ நம்ம காவலாளிகளான சிர்ச்சுவின்ஸ திமிங்கிலங்கள் மாதிரி திறமையா வேலை செய்ய வைக்க நம்மால முடியாதா? அதுங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எரிபொருள் தேவையா? கண்டிப்பா தேவை. அதுங்களுக்கு தேவையான அந்த மிக முக்கியமான எரிபொருளோட பேர் தான் NAD, அதாவது NAD. இது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு மாலிக்யூல். நாம இளமையா இருக்கும்போது ஒரு 20 வயசுலலாம் உடம்புல இந்த NAD ரொம்ப அபரிமிதமா இருக்கும். ஓகே. அதனால DNA உடைஞ்சாலும் காவலாளிகள் இந்த எரிபொருளை யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா போய் சரி செஞ்சுட்டு திரும்பிடுவாங்க. ஆனா 40-50 வயசை கடக்கும்போது உடம்புல இருக்கிற NADயோட அளவு அப்படியே பாதியா குறைஞ்சிடுது. எரிபொருள் இல்லாததால காவலாளிகளால சரியா வேலை செய்ய முடியல. இப்போ நம்ம பேசுறத வச்சு பார்த்தா இயற்கையாகவே NAD குறையுது அப்படின்னா அதை ஈடு செய்ய நம்மள வெளியில இருந்து ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் இதுல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா? அங்கதான் நாம ஒரு பெரிய தப்பு பண்றோம். இன்னைக்கு நாம வாழ்ற ரொம்ப வசதியான வாழ்க்கை முறை, அதாவது அதிகப்படியான சத்தான உணவு, எப்பவுமே ஏசி ரூம்ல இருக்கிறது, நாள் முழுக்க உட்கார்ந்தபடியே வேலை செய்யறது, இதெல்லாம் நம்மள இன்னும் வேகமா வயசாக்குது. வசதியான வாழ்க்கை வயசாகுதா? அப்போ நம்ம உடம்புக்கு நாம கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கணும், அப்படிதானே? ஆமா, அறிவியல்ல இத ஹார்மெசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்களை கொல்லாத ஒரு சின்ன கஷ்டம் உங்களை மேலும் வலிமையாக்கும் அப்படிங்கிற தத்துவம் தான் அது. உடம்புக்கு நாம பாதுகாப்பான அளவுல மன அழுத்தத்தை கொடுக்கும்போது செல்கள் பயந்து போய் தங்களோட தற்காப்பு அமைப்புகளை முடுக்கி விடுது. சிர்ச்சுவின்ஸ் ரொம்ப சுறுசுறுப்பாகுது. கஷ்டம் கொடுக்கணுமா? இத பிராக்டிக்கலா எப்படி செய்யறது? இப்போ இந்த குரலை கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் நாளைக்கு காலையில இருந்து தங்களை இளமையா வச்சுக்க என்ன பண்ணணும்? முதலாவது மிக முக்கியமானது உண்ணா நோன்பு, அதாவது ஃபாஸ்டிங். ஒரு நாளைக்கு 3 வேளை தவறாம சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு மிக தவறான பழக்கம். காலையில பசி இல்லைன்னா சாப்பிட வேண்டாம். பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாதா? ஆமா, ஒரு 16 மணி நேரமோ இல்ல அதுக்கு மேலேயோ நாம பட்டினியா இருக்கும்போது உடம்புல குளுக்கோஸ் அளவு குறையுது. அப்போ உடம்பு ஒரு விதமான பஞ்ச நிலையை உணர்ந்து பயந்து போகுது. ஐயோ, சாப்பாடு கிடைக்கலையே, நாம உயிர் வாழணுமே அப்படின்னு செல்கள் ரொம்ப அலர்ட் ஆகுது. ஓ, செல்கள் ஒரு சர்வைவல் மோடுக்கு போகுது. கரெக்ட். உடனே NAD அளவை அதிகப்படுத்தி சிர்ச்சுவன்ஸை முடுக்கி விட்டு உடம்போட பழுது பார்க்கும் வேலைகளை தொடங்குது. இத ஆட்டோஃபேகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோஃபேஜி அப்படின்னா? அதாவது செல்கள் தங்களுக்குள்ள இருக்கிற குப்பைகளை, உபயோகமில்லாத புரதங்களை, சிதைந்த செல்களை தானே தின்று செரிச்சு உடம்ப சுத்தப்படுத்துற ஒரு பிரம்மாண்டமான வேலை இது. வாவ்! அதாவது செல்கள் சோம்பேறியா இல்லாம முழிச்சிட்டு இருக்க நாம பசிய ஒரு ஆயுதமா பயன்படுத்தணும். அப்போ உடற்பயிற்சியும் இதே மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்கற முறைதானா? 100க்கு 100. சாதாரணமா நினைக்கிறத விட மூச்சு இறைக்க உடற்பயிற்சி செய்யறது மிக முக்கியம். இத ஹைபாக்சியா நிலைன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது 5லிருந்து 10 நிமிஷம் மூச்சு திணற அளவுக்கு ஓடுறது இல்ல கடுமையான பயிற்சி செய்யும்போது செல்களுக்கு ஆக்சிஜன் தற்காலிகமா குறையுது. மறுபடியும் செல்கள் பயந்து போகுது. எக்ஸாக்ட்லி. மறுபடியும் செல்கள் பயந்து போய் தங்களோட தற்காப்பு மரபணுக்களை தட்டி எழுப்புது. அதே போல கடும் வெப்பத்தை தர்ற சானா குளியல், அப்புறம் குளிர்ந்த நீர் குளியல், அதாவது ஐஸ் பேத், இது எல்லாமே உடம்போட அதீத தற்காப்பு புரதங்களை உருவாக்குது. இது எல்லாமே செல்களை உஷார்படுத்துற தந்திரங்கள் தான். சூப்பர். சரி, உணவுகள்ல ஏதாவது ஸ்பெஷல் ரகசியங்கள் இருக்கா? நீங்க உங்க குறிப்புகள்ல பாலிஃபீனால்கள் பத்தி மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அது என்ன பண்ணுது? இப்போ தாவரங்கள் பாத்தீங்கன்னா விலங்குகள் மாதிரி ஓடி ஒளிய முடியாது. தண்ணி பற்றாக்குறை, அதிக வெயில் இல்ல பூச்சிகளோட தாக்குதல் மாதிரி மன அழுத்தங்களை அதுங்க நின்ற இடத்திலேயே சந்திச்சாகணும். அப்படிப்பட்ட அதீத அழுத்தத்துல வளர்ற தாவரங்கள் தங்களை பாதுகாத்துக்க இந்த பாலிபினால்கள் அப்படிங்கிற மாலிக்யூல்ஸை உருவாக்குது. ஓ, தாவரங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஆமா, இத செனோஹார்மெசிஸ் அப்படின்னு அழைப்பாங்க. உதாரணமா ப்ளூபெர்ரி, திராட்சத்தோல்ல இருக்கிற ரெஸ்வராட்ரோல், ஆலிவ் எண்ணெய், ஜப்பானிய மாட்சா கிரீன் டீ, இதுலெல்லாம் இது ரொம்ப அதிகம். ஜப்பான்ல இந்த மாட்சா தேயிலைய அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி அதோட மேல பெரிய துணிகளை போர்த்தி நிழலை உருவாக்கி அந்த செடியை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. நிழலை உருவாக்கி ஸ்ட்ரெஸ் பண்றாங்களா? அப்போ அது அதீத பாலிபினால்களை உருவாக்கும். அந்த அழுத்தத்துல உருவான தாவரங்களை நாம உணவா எடுக்கும்போது நம்ம உடம்போட தற்காப்பு அணைப்பு அதை ஒரு அபாய சிக்னலா எடுத்துக்கிட்டு சிர்ச்சுவன்ஸை ரொம்ப வேகமா வேலை செய்ய தூண்டுக. ஒரு நிமிஷம் இருங்க. பட்டினி கிடக்கணும், மூச்சு முட்டை ஓடணும், குளிர்ந்த நீர்ல குளிக்கணும்னு சொல்றீங்க. இத தினமும் செஞ்சா உடம்பு ரொம்ப சோர்வடையாதா? ஒரு கட்டத்துல உடம்பு போதுண்டா சுவாமின்னு பழுதாயிடாதா? இது பிராக்டிகலா சாத்தியமா? இது ஒரு மிக சிறப்பான கேள்வி. இது எல்லாத்தையும் தினமும் செய்யக்கூடாது. இங்கதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்டர் சின்க்ளேர் பல்சிங் அப்படிங்கிற ஒரு முறையை பரிந்துரைக்கிறார். பல்சிங் அப்படின்னா கேப் விட்டு செய்யறதா? ஆமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லனா குறிப்பிட்ட இடைவெளி விட்டு செய்யறது. உடம்புக்கு மன அழுத்தத்தை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர போதுமான ஓய்வு கொடுக்கணும். ஓ, பேலன்ஸ் பண்ணணும். கண்டிப்பா. உதாரணமா நீங்க ரெஸ்வெரட்ரோல் இல்லனா NAD அளவை அதிகப்படுத்துற NMN மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா தொடர்ச்சியா ஒரே அளவில் எடுக்கக்கூடாது. உடம்போட தேவைக்கு ஏத்த மாதிரி தகுந்த இடைவெளியில எடுக்கணும். தொடர்ச்சியா ஒரே விஷயத்த செஞ்சா உடம்பு அந்த அழுத்தத்துக்கு பழகிடும், செல்கள் மறுபடியும் சோம்பேறியாகிடும். ஓகே, அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா எபிஜீனோம் சிதையறத தடுக்கலாம், வயசாவத தாமதப்படுத்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா அறிவியலோட உச்சகட்ட ஆச்சரியம் இனிமேல் தான் வரப்போகுது. மாத்திரைகள் அப்புறம் மரபணு சிகிச்சை மூலமா வயசாவத தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாம முழுமையா பின்னோக்கி நகர்த்துற தொழில்நுட்பம் பத்தி பேசலாம். இது நிஜமாவே சாத்தியமா? இது வெறும் அறிவியல் புனைக்கதை கிடையாதுங்க. இன்னைக்கு லேப்ல நிரூபிக்கப்பட்ட நிஜம். 2012ல நோபல் பரிசு வாங்கின ஷின்யா யமனாகா அப்படிங்கிறவரோட கண்டுபிடிப்பை அடிப்படையா வச்சு டாக்டர் சின்க்ளேரோட ஆய்வகத்துல ஒரு மகத்தான காரியத்தை செஞ்சிருக்காங்க.
செல்களை மறுபடியும் இளமை பருவத்துக்கே கொண்டு போற 3 பிரத்யேக மரபணுக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 மரபணுகளா? இத யமனாக்கா ஃபேக்டர்ஸ் OSK அப்படின்னு சொல்லுவாங்க. இது செல்களை கம்ப்ளீட்டா ரீசெட் செய்யற ஒரு மேஜிக் ஸ்விட்ச் மாதிரி. காத்துருங்க, அந்த 3 மரபணுக்களா எப்படி உடம்புக்குள்ள செலுத்துவாங்க? ஊசி மூலமாவா இல்ல வைரஸ் மூலமாவா? வைரஸ்னாலே நோயை உருவாக்குறது தானே, அது எப்படி இளமைய கொடுக்கும்? இது ரொம்ப ஆபத்து இல்லையா? அவங்க நோயை உருவாக்குற வைரஸை பயன்படுத்தல. AAV2 அப்படின்னு சொல்லப்படுற மனிதர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத, ஆனா செல்களுக்குள்ள ரொம்ப ஈஸியா ஊடுருவி போற ஒரு பாதுகாப்பான வைரஸ் உரையை இதுக்காக பயன்படுத்தினாங்க. அது ஒரு டெலிவரி பாய் மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, ஒரு வெக்டாரை யூஸ் பண்ணாங்க. ஆமா, வயசானதால கண் பார்வை முழுமையா இழந்த எலிகளோட கண்கள்ல இந்த AAV2 உரை மூலமா அந்த 3 இளமை மரபணுகளை செலுத்தினாங்க. பார்வை இழந்த எலிகளுக்கா என்ன நடந்துச்சு? சில வாரங்கள் கழிச்சு பார்க்கும்போது அந்த எலிகளோட கண்கள்ல இருந்த நரம்பு செல்கள் மறுபடியும் புத்துயிர் பெற்றுடுச்சு. அந்த செல்கள் தாங்கள் எப்படி இளமையில இயங்கணும், எபிஜெனோம் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற இழந்த தகவலை மறுபடியும் பெற்றுடுச்சு. நிஜமாவா? ஆமா, அந்த எலிகளோட பார்வை முழுமையா திரும்பிடுச்சு. கண் செல்கள் பழையபடி சூப்பரா வேலை செய்ய தொடங்கிடுச்சு. இதே பரிசோதனையை இப்ப குரங்குகள்லயும் செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் சில மாசங்கள்ல மனிதர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் கூட தொடங்க போகுது. ஆஹா, இத நான் எப்படி பாக்குறேன்னா, இதோட அர்த்தம் என்ன? அல்சைமர், புற்றுநோய், இதய நோய் இதுக்கெல்லாம் இனி தனித்தனி சிகிச்சை தேவையே இல்ல. ஏன்னா இந்த எல்லா நோய்களுக்கும் ஆணிவேர் முதுமைதான். கரெக்ட். இது உண்மையிலேயே நம்பவே முடியாத ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. நீங்க ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மருத்துவ உலகம் இதுவரைக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனியா மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. ஆனா சின்க்ளரோட அப்ரோச் ரொம்ப வேற. ஆற்று நீரோட ஓட்டத்தை அணைய கட்டி தடுக்கிறதுக்கு பதிலா நதியோட உற்பத்தி ஸ்தானத்தையே மாத்துற மாதிரி இது. இளமைய உடம்புக்கு மீட்டு கொடுத்துட்டா உடம்பு தன்னையே குணப்படுத்திக்கும். இது நிஜமாவே ஒரு அற்புதமான எதிர்காலத்தை காட்டுது. நம்ம ஒரு 120 இல்ல 150 வருஷம் வாழப் போறோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உலகம், சொல்லப்போனா 22ஆம் நூற்றாண்டுல ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு இங்க ஒரு தத்துவார்த்தமான கேள்வி வருது. சொல்லுங்க. மரணம் எப்ப வரும்னு தெரியாததால தான், நேரம் குறைவா இருக்கிறதால தான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நாம பல 100 வருஷங்கள் வாழ்ந்தா அந்த அர்த்தம் சிதைஞ்சிடாதா? இல்ல எனக்கு வாழ்க்கையே போர் அடிச்சிடாதா? மனுஷங்க பலரும் கேட்கிற கேள்விதான் இது. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப ஆரோக்கியமா உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிற ஒரு நல்ல நாள்ல, போதும் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால நாளைக்கே இறக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்களா? கண்டிப்பா மாட்டேன். அதுதான், பலிகளும் நோய்களும் ஒரு இயலாமையும் வரும்போதுதான் மனிதன் மரணத்தை ஒரு விடுதலையா பார்க்கறான். நோயே இல்லாம ஒரு 30 வயசு இளைஞனோட துடிப்பான உடம்போட 80 வயசு முதியவரோட முதிர்ச்சியான தெளிவான அனுபவத்தோட வாழறது அப்படிங்கிறது எவ்வளவு மகத்தானது. நீங்க பல புதிய கலைகளை கத்துக்கலாம், 3-4 வெவ்வேறு தொழில்களை செய்யலாம், உங்க கொள்ளு பேர குழந்தைகளோட கால்பந்து விளையாடலாம். ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. பொருளாதார ரீதியாவும் இது நாடுகளுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஏன்னா வயதானவங்களுக்கான மருத்துவ செலவுகள் பெருமளவு குறைஞ்சு மனித வளம் ரொம்ப அதிகரிக்கும். இத ரே கர்ஸ்வேல் மாதிரி தொழில்நுட்ப அறிஞர்கள் சொல்ற சிங்குலாரிட்டி அப்படிங்கிற கான்செப்டோட ஒப்பிடலாமா? அதாவது மனுஷன் வயசாவத முழுமையா தடுத்து நிரந்தர இளமையோட வாழ்ற காலம். ஆனா அவரு இது 2040கள்ல சாத்தியமாகும்னு சொல்றாரு. 2040ல இது சாத்தியம்னு சொல்றது கொஞ்சம் அதீத கற்பனையா தெரியலையா? எலிகள்ல செஞ்சத மனுஷங்களுக்கு கொண்டு வர பல தசாப்தங்கள் ஆகுமே. அது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனா பயோடெக்னாலஜி இப்போ நேர்கோட்ல, அதாவது லீனியரா வளரல, அது எக்ஸ்பனென்ஷியலா அதிவேகமா வளர்ந்துட்டு இருக்கு. AI அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் உதவியால மரபணு ஆராய்ச்சிகள் நம்ம கற்பனையே செய்ய முடியாத வேகத்துல நடந்துட்டு இருக்கு. ஓ, ஏஐயும் இதுல பெரிய ரோல் பிளே பண்ணதா? ஆமா, 2040கள்ல இந்த சிங்குலாரிட்டி சாத்தியமாகலாம் என்பதன் அர்த்தம் நாம என்றென்றைக்கும் சாக மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. விபத்துகளோ இல்ல வேற பேரிடர்களோ நடக்கலாம். ஆனா நீங்க உயிரியல் ரீதியா 1 வருஷம் வயசானீங்கன்னா மருத்துவ தொழில்நுட்பம் உங்களை 2 வருஷம் இளமையாக்குற திறனை பெற்றிருக்கும். மரணம் அப்படிங்கிறது இயற்கையோட கட்டாய விதியா இல்லாம அது ஒரு சாய்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, உங்க DNA அப்படிங்கிறது எழுதப்பட்ட தலையெழுத்து கிடையாது. உங்க எபிஜினோம உங்களால நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும். கண்டிப்பா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எப்ப சாப்பிடுறீங்க, உங்க உடம்புக்கு எவ்ளோ சவால்களை கொடுக்கறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்க செல்களை நீங்களே புதுப்பிச்சுக்கலாம்.
டாக்டர் சின்க்ளர் சொல்ற மாதிரி வயசாவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விதி கிடையாது, அது ஒரு நோய். அதை நிச்சயமா குணப்படுத்த முடியும். உண்மைதான். நாட்டளவை அதிகப்படுத்துறதும் சிர்ச்சுவின்ஸ்க்கு வேலை கொடுக்கறதும் இன்னைக்கு நம்ம கைகள்ல தான் இருக்கு. இது வெறும் அறிவியல் கோட்பாடு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்நாளை நீட்டிக்கிற நோயற்ற எதிர்காலத்தை உருவாக்குற ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போறோம். இந்த பிரபஞ்சத்தோட உச்சகட்ட படைப்பே உங்களோட நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் தான். பல பில்லியன் வருஷங்களா தன்னைத்தானே செதுக்கிக்கிட்ட பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கான ஒரே கருவி மனிதர்களாகிய நீங்க தான். அந்த நனவு நிலைய எவ்ளோ காலம் முடியுமோ அவ்ளோ காலம் பாதுகாக்கிறது பிரபஞ்சத்தோட நோக்கமாகவும் இருக்கலாம். ஒருவேளை மனித வரலாற்றுல முதல் முறையா 150 வயசை கடக்க போற அந்த ஆரோக்கியமான மனிதர் இப்போ இந்த குரலை கேட்டுட்டு இருக்கிற நீங்களாக கூட இருக்கலாம். என்ன, உங்க உடம்போட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண நீங்க தயாரா? சிந்திச்சு பாருங்க. மறுபடியும் ஒரு ஆழமான அலசல்ல சந்திப்போம்.